ஹாய்ங்க, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ். என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்றைக்கான விலாக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான விலாக் ஒரு டே இன் மை லைஃப் தாங்க. என்னோடய டெய்லி ருட்டீனில் ஒரு நாள் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோவுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட குட்டி குட்டி லைக்ஸும் உங்களோட சப்போர்ட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு வந்து பார்த்திங்கன்னா கீழே வாசலெல்லாம் பெருக்கி கோலம் போட்டுட்டு பால்கனியில் மேலே வந்து டெரஸ் கார்டனில் கொஞ்சம் செடி வச்சுருக்கேன். அதெல்லாம் இன்னும் க்ளீன் பண்ணாமல் இருக்குது. அந்த செடியெல்லாம் ரொம்ப வாடிடுதுன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் தண்ணி விடலான்னு மேலே வந்தேன். சில நேரங்களில் கீழே வாக்கிங் போவேன், சில நேரங்களில் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா மாடியிலையும் கொஞ்சம் நேரம் அப்படியே வாக்கிங் பண்ணுவேன். இன்றைக்கி அது போல் தாங்க மேலே வந்து கொஞ்சம் செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்ருந்தேன். மகாப்பா வந்து பார்த்திங்கன்னா மேலே உட்காந்து கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இருந்தார். இப்போ வந்து அடுத்த வாரம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் வந்து மெயின்ஸ் வரப்போகுது இல்லைங்களா, அதுக்கு வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அப்புக்குட்டியும் மேலே வந்து உட்காந்து எழுதிட்டு இருந்தாங்க. இந்த காலையில் வந்து மொட்டை மாடியில் உட்கார்றது அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அந்த குருவிங்களோட சத்தம் இதெல்லாம் வந்து கேட்கவே ரொம்ப ரம்மியமாக இருக்குங்க. நம்ம வீட்டுக்கிட்ட நிறைய சிட்டுக்குருவியெல்லாம் இருக்கும். அதோட சத்தம் வந்து கேட்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த டெரஸ் கார்டனில் வந்து கொஞ்சம் ஒரே ஒரு வாழை மரம், அதுக்கப்புறம் பப்பாளி மரம், அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன கீரையெல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் இன்னும் க்ளீன் பண்ணல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். கீழே வந்து ஃபுல்லாக வந்து நம்ம குரோட்டான்ஸ் மாதிரி தான் வச்சுருக்கோமே. இது எல்லாமே வந்து எதுவும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிடையாது. ஃபுல்லாக குரோட்டான்ஸ் தான் வச்சுருக்குறோம். இந்த ஸ்பைடர் பிளான்ட் இது போல். நான் மாடிக்கு போகிறப்பவே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு தான் போனேனே. டக்குன்னு இறங்கி வந்துட்டேன். பருப்பு வந்து போட்டு வச்சிடலாம், பருப்பு சாம்பார் மாதிரி வச்சுட்டு காலிஃப்ளவர், ஒரே ஒரு கேரட் இருந்தது. இந்த மிச்ச மீதியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, வாரத்தில் கடைசி நாள் அப்படின்னாவே நம்ம வீட்டில் என்னெல்லாம் மீதி இருக்கோ அதெல்லாம் போட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு காலிஃப்ளவர் இருந்தது, அதோட வந்து ஒரு கேரட் இருந்தது. அது போட்டு வந்து ஃபுல்லாக வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் உப்பு போட்டு ஊற வச்சுட்டு பொரியல் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இதில் தண்ணி ஊற்றாமல் பண்ணோம் அப்படின்னா கோல்டெல்லாம் எதுவுமே ஆகாதுங்க. அந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை நல்லா வாணலிலே வச்சு அப்படியே நம்ம மூடி வச்சிட்டோம்னா அந்த ஸ்டீம்லேயே வந்து நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவு சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி இது எல்லாமே நம்ம வந்து போட்டுக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாத்திரம் அப்படியே தாங்க இருக்குது. அது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணோம். சுற்றி பாருங்கள், கவுண்டர் டாப்பே ஃபுல்லாக அவ்வளோ மெர்சியாக இருக்குது. இது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தை கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் ரெடி ஆகிட்டு கிளம்புனோம். இது எல்லாமே ஒரு 1 ஹவருக்குள்ளே நடக்கணுங்க. வாங்க ஒன் பை ஒன்னாக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே அப்படியே பேசிக்கிட்டே முடிச்சுருவோம். கிச்சனில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே க்ளீனிங் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் மட்டும் தொடச்சிட்டு அந்த கேஸ் மேலெல்லாம் ஃபுல்லாக வந்து மைக்ரோ ஃபைபர் ஸ்பான்ஸ் வச்சு தொடச்சிட்டு தான் சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால் வந்து ஃபஸ்ட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ரேஷன் பருப்பு தாங்க போட்டு வச்சுருக்கேன். இந்த தோசை, இட்லி இதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செஞ்சேன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கெட்டிலில் சுடு தண்ணி வச்சுருந்தேன். அதை சுட சுட நல்லா கொதிக்கிறப்பவே வந்து ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் பருப்பு வாஷ் பண்ணி அதிலே போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ரேஷன் பருப்பு சாம்பார் வந்து ரெடி ஆயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து கல்சட்டியில் கொட்டி கடைய வேணாம். நம்ம அப்படியே வந்து கடைஞ்சிட்டு கொஞ்சம் சுடு தண்ணி தேவைப்பட்டால் நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இல்லைன்னா சுடு தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு மல்லி தழையை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான ரெசிபி. இதுக்கு எல்லாத்துக்குமே தோசை, இட்லி இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். மெயினாக டிஃபன் ஐட்டத்துக்கு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட வேர்க்கடலை சட்னி பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் வந்து இல்லை, இன்னும் இந்த மாதம் வந்து க்ராசரி ஐட்டம் வாங்கலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், பொட்டுக்கடலை,
அதெல்லாம் போட்டு சட்னி ஆட்டியாச்சு. ஒரு பக்கம் காலிஃப்ளவர் வந்து பொரியல் ரெடி ஆயிட்டிருக்கு. சாம்பார் பாருங்கள் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம 4 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா, அது நல்லா வந்து வெந்துரும் ஃபுல்லாமே பருப்பு. அதனால லேசா ஒரு கடைஞ்சா போதும். ரொம்ப சூப்பரா வந்து சாம்பார் வந்து நெறையா ஆன மாரி இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். வீட்டில் இன்றைக்கி வந்து 2 தவா வச்சுருக்கேன். எல்லாம் தோசை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் கூட வீட்டில் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்ட மாதிரி இல்லைங்க. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அப்புக்குட்டி, அம்முக்குட்டி, மகாப்பெல்லாம் உட்கார சொல்லிவிட்டு தோசை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றி கொடுத்துட்ருக்கேன். சாதமும் வடிச்சிட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சுது. பாத்திரம் மட்டும் இன்றைக்கி பாப்பாவை கழுவ சொல்லலாம் அப்படின்னு. பாதி பாத்திரம் முடிஞ்ச அளவுக்கு நானே வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். மீதி இருந்தால் பாப்பா வந்து வாஷ் பண்ணிவிடுவா. தோசை என்ன தோசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லி போட்டிருக்கேங்க. எப்படின்னா வந்து புழுங்கல் அரிசி 2 கிளாஸ், பச்சரிசி 2 கிளாஸ், அதே கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அளவு உளுந்து போட்டு, ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் போட்டுட்டு, 1 கிளாஸ் அளவு வந்து பார்த்திங்கன்னா பார்லி போட்டிருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த பார்லி ரொம்ப நாளாக தீர்ந்து போகாமையே இருந்தது. என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். நல்லாவே இருக்குது. வெயிட் லாஸ்க்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லதும் கூட. அதனால் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பராக தோசை வந்திருந்ததுங்க. இந்த வெந்தயம்லாம் போட்டனால அந்த மணம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. தோசையோட வாசனை. எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூஜையும் முடிஞ்சுது. இது வந்து தை அமாவாசைக்கு போட்ட மாலைங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால இந்த பூ வந்து வாட மாட்டேங்குது டக்குன்னு. ஒரு 4 நாள் ஆனாலும் வச்சா பூ வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இந்த பெருமாள் வந்து திருப்பதி போயிருந்தோம் இல்லைங்களா, அது திருப்பதியிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. அது வந்து நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அடியில் ஒரு சின்ன பிளேட்டில் வந்து பச்சரிசி கொட்டிட்டு ஒரு காயின் வச்சுட்டு அது மேலே வந்து பெருமாளை வந்து உட்கார வச்சுருக்கேன். எல்லா வேலையும் முடிஞ்சுதுங்க. பாத்திரம் மட்டும் கொஞ்சம் இருந்தது இல்லையா, அதை நான் பாதி அளவு வந்து வாஷ் பண்ணிட்டேன். அதோடு போயிட்டு நான் ரெடி ஆகிறதுக்காக கிளம்பிட்டேன். ஃப்ரைடேங்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் தலை குளித்தேன் அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒர்க்கிங் டேஸில் தலை குளிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு அது காயறதுக்கு கரெக்டாக இருக்கும். வீக்கெண்டு அந்த மாதிரி டைமில் நான் தலைக்கு குளித்தேன் அப்படின்னா தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஈரத்தலையோடு தூங்கிட்டால் நமக்கும் கஷ்டமாயிடும்னு சொல்லிட்டு ஃப்ரைடே, டியூஸ்டே இந்த மாதிரி 2 நாளில் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரையர் போட்டிருக்கேன் கொஞ்சம். ஏன்னா வந்து நம்ம வண்டியில் போகிறப்ப சில்லுன்னு அந்த காற்று படுறது, இந்த தலையில் சில்லுன்னு ஆனவுடனே நமக்கு அப்படியே ஈவினிங் வரப்போவே வந்து அப்படியே தலை பாரமாக இருக்கும். அதனால வந்து ட்ரையர் போட்டேன். சில நேரங்களில் டைம் இருந்தது அப்படின்னா அந்த தேங்காய் ஓடு இருந்ததுன்னா சாம்பிராணி போடுவேன். சாம்பிராணி போடுறப்ப முதல்ல சாமிக்கெல்லாம் காமிச்சிட்டு, வீடெல்லாம் காமிச்சிட்டு லாஸ்ட்டாக நான் வந்து தலைக்கு போட்டுவேங்க. அது ரொம்பவுமே நல்லது கூட. வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பை வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சாம்பிராணியில் வந்து வெள்ளை குங்குலியம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் சாம்பிராணி, கொஞ்சமாக வெண்கடுகு, அதுக்கப்புறம் மருதாணி விதை, இதெல்லாம் சேர்த்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரையர் போட்டனால லேசாக மேலே மட்டும் சீவிட்டு அப்படியே ஒரு கிளிப் போட்டு கிளம்பியாச்சு. இது போல் வந்து ஃப்ரீயாக நான் வந்து கிளிப் போட்டேன் அப்படின்னா தான் எனக்கு தலைக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா காயும் அந்த முடியெல்லாம். அதனால தாங்க அப்படி போட்டுட்ருக்கேன். எல்லா வேலையும் முடிஞ்சுது. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிளம்பிட்டேன். பூஜையும் முடிச்சுட்டேன். அதோட கொஞ்சம் டிஃபனுக்கு அரிசி ஊற போட வேண்டிய வேலைலாம் இருந்தது. அதெல்லாம் ஊற போட்டு கிளம்பிடலாம். ஈவினிங் வந்து நம்ம வந்து டிஃபனுக்கு மாவாட்ட கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஊற போட்டுக்கிட்டு இருக்கேங்க. இது போல் தான் என்னோடய டே வந்து இப்படி தான் போகுமே. இப்படி தான் வந்து என்னோடய டெய்லி ரொட்டீன் இருக்குமே. இது எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் கிளம்பிட்டேன். உங்களோட சப்போர்ட், லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறேன். எந்த மாதிரியான வீடியோஸ் வந்து வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இவ்வளோ வேலையை என்னால் செய்ய முடியுது அப்படின்னா வீட்டில் வந்து குட்டீஸ் 2 பேருமே நல்லா ஹெல்ப் பண்ணுறதுனால தான் என்னால் இவ்வளோ வேலை முடிச்சுட்டு கரெக்டாக டைமுக்கு வந்து வேலைக்கு போக முடியுதுங்க. எங்கள் வீட்டில் குட்டீஸ் எல்லாம் இப்படி தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் உங்களோட குட்டீஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 5இல் விளையாதது 50இல் விளையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு நிறைய வேலைகள் கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பெருசானாலும் அது ஒரு பெரிய சுமையாகவே தெரியாது. வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா
ஏன்னா நாம் வந்து பக்கத்தில் இருந்தாலும் சரி, தூரமாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்கு அவங்களோட வந்து வேலைகளை செய்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து பழகிருச்சு அப்படின்னா, அவங்களுக்கு எதுவுமே பெரிய பேர்டனாக தெரியாது. நமக்கே கூட நாளைக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா கூட, அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. எல்லாமே அவங்களே வந்து பார்த்துப்பாங்க. எனக்கே சில நாள் உடம்பே முடியல அப்படின்னா கூட, நான் வந்து கிச்சனுக்கே வரலைனாலும் வீட்டில் வந்து ரொட்டீனாக என்ன வேலை நடக்கணுமோ அது எல்லாமே நடந்துருங்க. நான் இருந்தா தான் இந்த வேலை நடக்கும்னு கிடையாது. இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து எலெக்ஷன் டியூட்டி போட்டப்ப நான் போனேங்க. ஒரு 2 டேஸ் அங்கேயே ஸ்டே பண்ணுற மாரி இருந்தது. எப்பிட்றா இந்த குழந்தைங்க இருப்பாங்க, மகா, அப்பாவும் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது, நான் எப்படி மெயின்டெயின் பண்ணனோ அதே மாதிரி தான் அவங்களும் கிச்சன்லேருந்து, வீடுலேருந்து எல்லாமே மெயின்டெயின் பண்ணாங்க. நாம் வந்து குழந்தைங்க செய்ய மாட்டாங்க, ஹஸ்பண்ட் செய்ய மாட்டாங்கன்னு சொல்றத விட, எல்லா வேலையும் குடுத்து நம்ம பழகிட்டோம் அப்படின்னா, நமக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கும் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. அது ஒரு பெரிய பர்டனா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என் கூட ஒர்க் பண்ற சில பேர்லாம் சொல்லுவாங்க, எங்க வீட்லலாம் சாப்பிட்ட தட்ட கூட எடுத்து வாஷ் பண்ண மாட்டாங்க. நான் இல்லன்னா எந்த வேலையுமே நடக்காது. நான் எங்கேயுமே மோஸ்ட்டா போறதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்க வீட்ல எல்லாரும் எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.